ஓம் சக்தி தாயே நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். சக்தி ஜோதிடம் வழியாக உங்களை சந்திப்பது உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். கைரேகை கருத்துக்களை மிக எளிமையாக உங்கள் கையை பார்த்தவுடன் புரியும்படி கற்றுக் கொடுத்து கொண்டு வருகிறோம். பாருங்கள், பார்த்து பயன்பெறுங்கள். புதுசாக நம்ம சேனலில் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணி பயன்பெறுங்கள் என்று கூறி இன்றைய தலைப்பு என்னவென்றால், உங்கள் இலக்கு இமாலய வெற்றி, புகழோடு செல்வம், அதிர்ஷ்ட ரேகை. இதான் தலைப்பு. இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு இலக்கு இருக்கும். இந்த இலக்கை நாம் அடைந்தே தீர வேண்டும். அவரவருடைய எண்ண அலையின்படி ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக இருக்கும். ஒரு இலக்கு தனித்தனியாக இருக்கும். ஒருத்தர் சண்டையில் வெற்றி அடையணும்னு நினைப்பாரு, இராணுவ வீரர்கள். அதாவது இப்போ அரசர்கள்லாம் முதல்ல இருந்தாங்க, இப்போ சண்டை போட்டு வெற்றி அடையணும். ஒருத்தர் பணம் நிறைய சம்பாரித்து பெரிய தொழிலதிபராக இருக்கணும். ஒருத்தர் அரசியலில் வெற்றி பெறணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கும். அந்த இலக்கு வெற்றி பெற வேண்டும், இமாலய வெற்றி, மிகச்சிறந்த வெற்றி, புகழோடு செல்வம் பெற வேண்டும் என்றால் அதிர்ஷ்ட ரேகை என்று சொல்லக்கூடிய சூரிய ரேகை, நம்ம மோதிரவர்களுக்கு கீழே இருக்கிறது சூரிய மேடு, அதுக்கு வரக்கூடிய ரேகை சூரிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை, தனரேகை, தானிய ரேகை, நிறைய அதுக்கு பேர் இருக்கு. இந்த சூரியன் இந்த உலகத்துக்கு வரும்போது எப்படி வெளிச்சம் வருகிறதோ, இந்த ரேகை நம் கையில் வரும் வயதில் இருந்து இருட்டு, கஷ்டம் என்கிற இருட்டில் இருந்து வெளிச்சம் என்கிற வெற்றி உங்களை நோக்கி வருகிறது. அந்த வயசுல இருந்து நீங்கள் வெற்றி பெற போகிறீர்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இப்ப சூரிய ரேகை இருந்தால் எங்கிருந்து ஆரம்பமாகிறதோ அந்த அந்த மேட்டினுடைய பலன்கள் நடைபெற வாய்ப்பு உண்டு. இப்ப சந்திர மேட்டில இருந்து சூரிய ரேகை வருது சார், அதிர்ஷ்ட ரேகை வருது. அப்ப மக்கள் மூலமாக, அரசியல்வாதிகள், கலைத்துறை ஈடுபாடு, மக்களுடைய செல்வாக்கு மூலமாக செல்வம், புகழ், வெற்றி பெற வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறத ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். இப்ப சுக்கிர மேட்ல இருந்து இந்த சூரிய மேட்டுக்கு அதிர்ஷ்ட ரேகை ஒன்று கிளம்பி வருது சார். வாழ்க்கை துணையால் மிக பெரும் செல்வம், செல்வம்னா சாதாரண செல்வம்ல உங்களுடைய வாழ்க்கை செட்டில் ஆகும். அந்த மிக பெரும் செல்வம் புகழோடு வெற்றியோடு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. சுக்கிர மேட்லேருந்து வந்ததுன்னா இப்போ செவ்வாய் மேட்ல இருந்து வருது. செவ்வாய் மேல் செவ்வாயிலேருந்து வந்தாலும் சரி, கீழ் செவ்வாயிலிருந்து, மத்திய செவ்வாயிலிருந்து வந்தாலும் சரி, செவ்வாய் மேட்ல இருந்து அந்த ரேகை சூரிய ரேகை ஆரம்பித்தால் போராடி வெற்றி, புகழோடு செல்வம். சூரிய ரேகைனா புகழோடு செல்வம், வெற்றி, உங்கள் இலக்கு நிறைவேறுகிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப விதி ரேகையிலிருந்து இந்த சூரிய ரேகை ஆரம்பிக்குது. விதிவசத்தால் உங்களுடைய எண்ண அலைகள் நிறைவேறும். உங்களுடைய எண்ணம் விதியின் படி நிறைவேறுவதற்கு வாய்ப்புண்டு. ஆயுள் ரேகையிலிருந்து உங்களுடைய சூரிய ரேகை ஆரம்பமாகிறது, அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பமாகிறதுனா உங்களுடைய முயற்சியினால், சுய முயற்சியினால் வாழ்க்கையில முன்னுக்கு வந்துருவீங்கன்னு அர்த்தம். அதே மாதிரி புத்தி ரேகையிலிருந்து சூரிய ரேகை ஆரம்பிச்சா உங்க புத்தியினால், உங்களுடைய சிறந்த அறிவினால், சிறந்த புத்தியால் வாழ்வில் உயர்வதற்கு வாய்ப்புண்டு. செல்வம், செல்வாக்கு, புகழோடு வாழ்வீர்கள். இருதய ரேகையிலிருந்து உங்களுக்கு சூரிய ரேகை, அதிர்ஷ்ட ரேகை ஆரம்பமானால் உங்கள் ஆன்மா சுத்தத்தினால் வாழ்வில் 50 வயதிற்கு மேல் ஆன்மாவால், உங்களுடைய செயலால், உங்களுடைய வெற்றியால் புகழடைய வாய்ப்புண்டு. உங்கள் இலக்கு அந்த 50 வயசுக்கு மேலதான் நிறைவேறும். இமாலய வெற்றி, வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த சூரிய ரேகை இருந்தாக வேண்டும். சூரிய ரேகை இல்லை சார், கையில சூரிய ரேகை இல்லை, அப்ப வெற்றியே கிடையாதுன்னா வெற்றி இருளில் கிடக்கும், வெளிச்சத்துக்கு தெரியாது. நம்ம சூரியன் வந்தா வெளிச்சம் வருது இல்லையா, அதே மாதிரி உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் வெற்றி பெற்று இருப்பீர்கள், அது வெளியே தெரியாது. நீங்க செல்வம் அடைந்திருப்பீர்கள், அந்த செல்வம் வெளியே தெரியாது. நிறைய சாதிச்சிருப்பீங்க, அந்த சாதனை வெளியே தெரியாது. அந்த சாதனை வெளியே தெரிய வேண்டும் என்றால் இந்த சூரிய வெளிச்சம் உங்கள் மேல் பட வேண்டும். கஷ்டம், துன்பம், துயரம், ஒரு சில பேர் கஷ்டப்பட்டுட்டே இருப்பாங்க. வாழ்க்கையில நான் எப்ப சார் நல்ல முன்னுக்கு வருவேன், என்னுடைய இலக்கு ஒன்று இருக்கு, நான் நினைச்சிருக்கேன், இது எப்ப சார் நடக்கும்னா இந்த சூரிய ரேகை எப்ப ஆரம்பிக்குதுன்னு பார்த்துங்க. அந்த வயசுலேருந்து உங்களுடைய வெற்றி, புகழ், செல்வம், செல்வாக்கு மேல வந்துடும். கீழே இருப்பீங்க, ஒரே வருஷத்துல நீங்க டாப் பொசிஷன் வர்றது கூட வாய்ப்பு இருக்கு. அது உங்களுடைய முயற்சியை பொறுத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய எண்ண அலைகள். இதுல என்ன ஒரு விசேஷம்னா, சூரிய ரேகை இருந்தால் மக்களுக்காக வேண்டி, மக்கள்னா உங்க பிள்ளைங்க கிடையாது,
உலக மக்களை கண்டு பயப்பட வேண்டும், அதாவது அச்சப்பட வேண்டும், அதாவது மதித்து நடக்க வேண்டும். அவங்கள்ட்ட எதுவாக இருந்தாலும் தும்முனா கூட தெரிஞ்சு போயிடும். அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இந்த சூரிய ரேகை வந்தால் புகழ் வந்துடும், வெளிச்சத்துக்கு வந்துடுவீங்க, மக்களுக்கு தெரியப்படுத்தப்படுவீர்கள். ஒன்று. ரெண்டாவது, வாழ்க்கை துணை கணவனாக இருந்தால் மனைவியிடம், மனைவியை இருந்தால் கணவனிடம் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். இல்லைன்னா வாழ்க்கையில் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா பப்ளிக்கில் சண்டை சச்சரவு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. சண்டை சச்சரவு வந்தால் ஊர் உலகம் பூரா தெரிஞ்சிடும். இப்போ ஒரு சில பிரபலமான ஒரு சினிமா நடிகர் வீட்டுக்காரம்மாட்ட சண்டை போட்டால் பத்திரிக்கை, பேப்பர், நியூஸ் எல்லாம் வெளியில் வந்துருக்கு பார்த்தீங்களா? இதே உலகம் பூரா தெரிஞ்சிடும். வாழ்க்கை துணையோட அடக்கி வாசிக்கணும், மக்கள்கிட்ட அடக்கி வாசிக்கணும். இது ரெண்டு மைனஸ் பாயிண்ட் இருக்குது, பெரிய மைனஸ் பாயிண்ட். ஒன்று, இந்த சூரிய ரேகை இருக்கிறவங்க அந்த மாதிரி இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த சூரிய ரேகையில் அதாவது தீவு, வெட்டு, துண்டு வரும் வயதில் உங்களுக்கு அசிங்கம் அவமானம் வர காத்திருக்கிறது. எந்த வயசுலன்னு பார்த்துக்கணும். அந்த வயசுல அசிங்கம் அவமானம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இருக்கு சார். கை என்ன மாதிரி நிலை, பெருவிரல் எப்படி இருக்கு, சுக்கிர மேடு எப்படி இருக்கு, குரு மேடு, மற்ற மேடுகள் எப்படி இருக்குது, ஆயுள் ரேகை எப்படி இருக்கு, புத்தி ரேகை எப்படி இருக்கு, இருதய ரேகை, விதி ரேகை, சூரிய ரேகை, இதை எல்லாத்தையும் கவனிச்சு அதெல்லாம் சிறப்பா இருந்துருச்சுன்னா உங்களுக்கு அழியாத புகழ். நீங்கள் அழிந்தாலும் உங்கள் புகழ் அழியாது. ஒரு சில பேருக்கு புகழே அழியாது. ஒரு சில பேருக்கு இப்போ மகாத்மா காந்தி பேரை சொன்னா நம்ம எல்லாருக்கும் குழந்தைக்கு கூட தெரியுது. டாக்டர் தலைவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா அம்மா, இந்த மாதிரி ஒரு எடுத்துக்காட்டு தான் சொல்றேன். இது மாதிரி புகழ், மறையாத புகழ், மங்காத புகழ், செல்வத்தோடு வெற்றியோடு புகழ் அடைவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம கையில சூரிய ரேகை இருக்கான்னு பாருங்க, அதுதான் அதிர்ஷ்ட ரேகை. வெளிச்சத்துக்கு கொண்டு நம்ம கஷ்டத்திலிருந்து எப்போ நம்ம வெளியில வருவோம், கஷ்டத்திலிருந்து எப்போ நான் சரியாகுவேன், நான் நிம்மதியா உலக வாழ்க்கையில நல்ல என்னுடைய இலக்கை எப்போது அடைவேன். அதாவது உங்கள் இலக்கு இமாலய வெற்றி, புகழோடு செல்வம், அதிர்ஷ்ட ரேகை வரும் வயதில் தான் நடக்கும் என்று கூறி மற்றும் ஒரு சிறப்பான காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் வழிகாட்டி ஜோதிடர் கண்ணன். வணக்கம்.